பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதா விவாதம் இன்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. கனிம வளங்கள் மற்றும் கனிம நிலங்கள் மீது மாநில அரசுகள் தன்னிச்சையாக வரி, தீர்வை அல்லது கூடுதல் கட்டணங்களை விதிக்க தடை விதிக்கும் இம்மசோதா மாநில சுயாட்சியையும் நிதி அதிகாரத்தையும் முடக்குவதாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஜூலை 2024 உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வு சுரங்க நிறுவனங்களிடமிருந்து மாநில அரசுகள் வசூலிக்கும் ராயல்டி வரி ஆகாது, எனவே கனிமவள நிலங்கள் மீது தனியாக கூடுதல் வரி விதிக்கும் முழு அதிகாரம் மாநில அரசுகளுக்கே உண்டு என தீர்ப்பு வழங்கியது. இத்தீர்ப்பு நீர்த்து போகும் வகையிலேயே தற்போதைய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும் வரிகளை குறைக்கவும், சுரங்கத்துறையில் முதலீடுகளை ஈர்த்து தொழில் செய்வதை எளிதாக்கவும் இது அவசியம் என மத்திய அரசு தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் நிலம் மற்றும் கனிமங்கள் மாநில பட்டியலில் வரும் சூழலில் எவ்வித முன் ஆலோசனையும் இன்றி இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தமிழக அதிகாரிகள் கூறுகின்றனர். 2026 ஆண்டு முதல் 2027 நிதியாண்டில் சுரங்கத்துறை மூலம் 11,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயித்திருந்த நிலையில் புதிய மசோதாவால் நிலவரி மூலம் கிடைக்கும் 3 கோடி ரூபாயும் உரிம கட்டணங்களும் கை நழுவும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத சுரங்கங்களுக்காக விதிக்கப்பட்ட பல 100 கோடி ரூபாய் நிலுவை அபராதங்களும் தள்ளுபடியாகும் அபாயம் உருவாகியுள்ளது. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.